ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் சாய்ராம். குருவே சரணம். ஓம் சரவணபவ. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம் நண்பர்களே. இன்று சாய்பாபாவோட அடியேன் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, ஒற்றுமையை பற்றி பேசணுன்ட்டு அடியேன் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதுதான். ஸோ ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் வாழ்கிறோம், அதுதானே உண்மை. அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக தானே இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும். ஒருத்தர் கோபமாக இருக்கும்போது ஒருத்தர் தன்மையாக போகணும். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க. பொறுமையாக இருக்கிறவங்க தாங்க அந்த காலம் மேலே மேலே கொண்டு போயிருக்கு. வாழ்க்கையில் உயரணும்னா பொறுமை முக்கியம். அந்த பொறுமை எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னா, எண்ணங்கள் எப்பவுமே உயர்வாக இருக்கணும். நம்ம எண்ணங்கள் இருக்கு பார்த்திங்களா, அது எப்போயுமே உயர்வாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், புரிதல் இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், பொறுமை இருக்கும். எண்ணங்கள் எப்படி உயர்வாக ஆகும்? எப்படி எண்ணங்கள் உயர்வாகணும் அப்படின்னா, நாம் எல்லாம் இல்லை இறைவன்கிட்டருந்து தாங்க அந்த எண்ணம் நல்லெண்ணம் வரும். இறைவன் நோக்கி டெய்லி போங்க எல்லோரும். டெய்லி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாராவது, உங்கள் இஷ்ட தெய்வத்தை டெய்லி பார்த்துட்டு உங்கள் அன்றாட கடமையை செய்யுங்க. உங்கள் எண்ணம் உயர்வாகும். உங்கள் எண்ணம் நல்ல எண்ணங்களாக இருக்கும். நல்ல எண்ணம் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், பொறுமை இருக்கும். ஒன்றுமே கொண்டு வரலங்க, ஒன்றும் கொண்டு போக போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணுங்க. வாழ்க்கை கொஞ்ச காலம் தாங்க. நம்ம நினைக்கிறோம் 1000 வருஷம் யாரும் வாழ போகிறது கிடையாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அடியேனும் ஒரு காலத்தில் கோபப்பட்டவன், ஒரு காலத்தில் சரியில்லாத எண்ணம் கொண்டவன் தான் இல்லைங்களா? இன்றைக்கி பேசுகிற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காரு. அடியேனும் ஒரு காலத்தில் அதிகமாக கோவப்படுவேன், அதிகமாக ஆசைப்பட்டேன், தேவையில்லாத கெட்ட சிந்தனைகளும் உள்ள வேண்டாம் நான் ஒரு காலத்தில். ஆனால் இன்றைக்கி எல்லாம் உள்ள இறைவன் என்னையை பக்குவப்படுத்தி என் மூலம் நிறைய விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார். என் மூலம் அவர் சொல்கிறார், நான் ஒன்றுமே கிடையாது. நாங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆன்மீகவாதிக்கு வரக்கூடாது, வராது. ஏன்னா எல்லாத்தையும் இயக்கிறது இறைவன். அதனால் எல்லாம் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது ஆண்டவனின் எண்ணம், அடியேனின் எண்ணம். ஓம் சாய்ராம். குருவே சரணம். நல்லதே நடக்கும்.